வணக்கம் ரசிகர்களே, விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது. நான் ஜெயக்குமார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்டு சென்னை திருவிக நகரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு தான். இந்த பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டி சமீபத்தில் தான் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு மப்சல் பஸ் ஸ்டாண்டு கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து எந்த வெளியூருக்கும் எந்த தொலைதூர ஊர்களுக்கும் பேருந்து இயக்கப்படுவதில்லை. சென்னைக்குள் மட்டும் இயக்கப்படும் டவுன் பஸ்ஸுகள் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து புறப்படும். மொத்தம் 7 வழித்தடங்கள் மட்டுமே இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு, ஆனால் பார்க்க பிரம்மாண்டமான லுக்கில் கட்டப்பட்டுள்ளது. பார்க்குறதுக்கு ஏதோ மால் மாதிரி தோற்றத்தில் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. அதுவும் நைட்டில் இந்த லைட்டு போட்டதும் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது பஸ் ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் பகலில் எடுத்த வீடியோ, அப்புறம் நைட்டில் லைட்டு போட்டதும் எடுத்த வீடியோ ரெண்டும் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டில் ஆண் பெண் தனித்தனி கழிப்பறை வசதி உள்ளது, அதாவது ரெஸ்ட் ரூமு, அப்புறம் ஒரு டைம் கீப்பர் ஆஃபீஸு, அப்புறம் ஓட்டுநர் நடத்துனர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ரூம் இருக்குது. அப்புறம் பயணிகள் காத்திருக்கிறதுக்கான ரூம் ஒன்று இருக்குது. அதுலேயே வந்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்டு ரூமு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கான ஃபீடிங் ரூமும் அந்த வெயிட்டிங் ஹால்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் குடிநீர் வசதி, அப்புறம் பேருந்து பற்றிய தகவல் சொல்கிறதுக்கான ஒலிபெருக்கி வசதி இந்த பேருந்து நிலையத்தில் ஃபுல்லாகவே பொருத்தப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் சிசிடிவி கேமரா வசதி இந்த பேருந்து நிலையம் முழுவதும் பொருத்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ஏடிஎம் ரூம் ஒன்று இருக்குது. ஏடிஎம் இன்னும் மிஷின் ஆப்ரேட் பண்ணலை, ஆனால் ஏடிஎம் வைக்கிறதுக்கான ரூம் ஒன்று இருக்குது. அப்புறம் 10 கடைங்க கட்டியிருக்கிறாங்க, ஆனால் அது இன்னும் ஓப்பன் பண்ணலை. இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த வசதியெல்லாம் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரம்பூர், ஐனாவரம், ஐசிஎஃப், அண்ணா நகர், என்எஸ்கே நகர், அரும்பாக்கம் வழியாக எம்ஜிஆர் கோயம்பேடு வரை இயக்கப்படும் தடம் எண் 46 இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுது. பெரம்பூர், சூளை, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், மவுண்ட் ரோடு வழியாக விவேகானந்தர் இல்லம் வரை இயக்கப்படும் தடம் எண் 38C பேருந்து இங்கிருந்து இயக்கப்படுது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுது. ரெட்டேரி, திருமங்கலம், கோயம்பேடு, வடபழனி, பல்லாவரம், தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம் வரை இயக்கப்படுற தடம் எண் 70T பேருந்து இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுது. ரெட்டேரி, லூகாஸ் டிவிஎஸ், அம்பத்தூர் எஸ்டேட், போரூர் டோல்கேட், பெருங்குளத்தூர் வழியாக கிளாம்பாக்கம் வரை இயக்கப்படும் மற்றொரு பேருந்து தடம் எண் 104T இங்கிருந்து இயக்கப்படுது. பெரம்பூர், புருஷவாக்கம், சாந்தி, ராயப்பேட்டை, மந்தவெளி வழியாக திருவான்மூர் வரை இயக்கப்படும் T29 பேருந்து இங்கிருந்து இயக்கப்படுது. ரெட்டேரி, லூகாஸ் டிவிஎஸ், கோயம்பேடு, வடபழனி, அம்பலியா, கிண்டி, தொழிற்பேட்டை வரை இயக்கப்படும் 170C பேருந்து இங்கிருந்து இயக்கப்படுது. பெரம்பூர் மின்ட், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், கடற்கரை ரயில் நிலையம் வழியாக பிராட்வே வரை இயக்கப்படும் 8B பேருந்தும் இந்த திருவிக நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இயக்கப்படுது. இந்த பஸ் ஸ்டாண்டில் 4 பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு. ஒரு பிளாட்ஃபார்மில் 3 பஸ்ஸு மட்டுமே நிறுத்த முடியும். மொத்தம் 12 பஸ்ஸு மட்டும் இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறுத்த முடியும். பிளாட்ஃபார்ம் பயணிகள் உட்காரத்துக்கான எந்த ஒரு நாற்காலி வசதியும் செஞ்சு கொடுக்கல, ஏன்னா இது அகலம் கம்மியாக இருக்கிற பிளாட்ஃபார்மு. ஆனால் பயணிகள் வெயிட் பண்ணுறதுக்கான ரூம் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. அதில் பயணிகள் வெயிட் பண்ணிக்கலாம். அதுவும் மொத்தமே ஒரு 10 பயணிகள் மட்டும் அமரக்கூடிய வகையில் தான் சீட்டு போட்டிருக்காங்க. மொத்தத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் இப்போ புதுசாக கட்டியிருக்கிறது, அதுவும் ஒரு மாடர்னாக கட்டியிருக்கனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு மால் எஃபெக்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. லைட்டிங் போட்டதுக்கப்புறம் நைட் எஃபெக்டில் பார்க்கும்போதும், லைட் இல்லாமல் பகலில் பார்க்கும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நைட் எஃபெக்டில் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது சொல்லலாம் அந்த பஸ் ஸ்டாண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் விஜயகுமார்.